இயற்கை சீற்றத்தினால இப்போ நம்ம இலங்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இது நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. அவங்க விரைவாக இயல்பு நிலைமைக்கு திரும்பணும். அவங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும். இனிமேலும் இந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இயற்கையை வேண்டிக்கலாம். அடுத்து 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நவகிரக சன்னதிக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சனி பயிற்சி, அப்புறம் கிரக சூழ்நிலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, கிரக சூழல் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும். இதில் பக்தி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறவங்க பக்தின்னு எடுத்துக்கலாம். மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறவங்களும் மன அமைதிக்காக நம்மளுக்கு பிடிச்ச இடங்களை வந்து போய் பார்த்து அங்கே உள்ள நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துக்காக தான் நான் இங்கே வந்து உங்களுக்காக நான் இதை வந்து பதிவு பண்ணுறேன். இந்த பதிவை சயின்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷன், அதாவது நம்மளுடைய பாரம்பரியம், அதுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்ணோட்டத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சிலருடைய கிரக நிலையை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசிப்பீங்க இல்லையா, ஒரு சிலர் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க இதை தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இதெல்லாம் நம்முடைய கல்ச்சர் அருமையாக இருக்குது. பாரம்பரியமான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்கள்லாம் விசிட் பண்ணலாம். உங்களுடன் ஆர்பி.